இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி சிஎஃப்எஸ்சி ஃபார் இது வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6 கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க கோஆர்டினேஷன் நம்பர் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே கோஆர்டினேஷன் நம்பரும் நீங்க பார்க்கணும். நீங்க வந்து இதை நீங்க கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பார்க்க ஈஸியா இருக்கும், பட் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலும் நம்ம வந்து தப்பான ஆன்சர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 தடவை செக் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வருதுன்னா கண்டிப்பா கன்ஃபார்மா நீங்க செக் பண்ண வேண்டியது அவசியம். ஓகே, அட் தி எண்ட் நீங்க செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இது வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், அதோட சிஎஃப்எஸ்சி வந்து இந்த சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சியில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இல்லையா? ஸோ ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்காங்க. இங்கே சிஎஃப்எஸ்சி ஃபார் இந்த டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் வந்து என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா முன்னாடியே இந்த இதில் வந்து சொல்லியிருக்கேன். கான்செப்ட் சம்மரி பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஸோ டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 4/9 இன்டூ டெல் ஆக்டாஹெட்ரல். ஓகே, இந்த டெல்டா அப்படின்றது ஒன்றும் இல்லை, அந்த எனர்ஜி கேப் தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, 4/9 உங்களுக்கு ஆக்டாஹெட்ரலுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 8000 சென்டிமீட்டர் வரும். டைரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது. ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும். இங்கே கம்பேரிட்டிவாக தான் சொல்கிறாங்க, ரைட்டா? இங்கே கம்பேர் பண்ணுற மாதிரி தான் எனர்ஜி இருக்குது. ஸோ இதுக்கு 18,000 இதுக்கு 8,000 இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மீனிங். ஓகே, இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இன்னொன்று எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்டா ஓ தான் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு டெல்டா டி. சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டோட எனர்ஜி தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். டெட்ராஹெட்ரலுக்கு இப்படி இருக்கும். சரிங்களா? ஸோ இது பாருங்க, இதோட எனர்ஜி கேப் அதிகமாக இருக்கா, இதோட எனர்ஜி கேப் கம்மியாக இருக்கு. ஸோ அதான் சொல்கிறேன், இந்த டெல்டா ஓ தான் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு டெல்டா டி. ஓகே.